இந்த காலை கதிரவனை காண்பதை போல அண்ணனையும் அம்மாவையும் பார்க்கும் பொழுது என் மனம் குளிர்கிறது. அன்னை சுப்புசாமி இருவர்களும் எங்களுடைய பாதத்தை மனிதபடியாக சேமத்தோடு இருப்பாய். ஆகட்டும். இருந்தாலும் உங்களை இருவரையும் எதற்காக நாங்கள் அழைத்தோம் தெரியுமா? என்ன காரணமாக அழைத்தீர்? கண்ணே, நீங்களோ வயது வாலிபம் அடைந்து விட்டீர். அதனால வயது வாலிபத்துல உங்களுக்கு திருமணம் செய்யலாம் என்று அவளோடு இருக்கிறோம். ஆமா, உங்களுக்கு திருமணமா? அண்ணா, நான் ஒரு வார்த்தை சொல்றேன், கேட்கிறீர்களா? என்னப்பா? அண்ணா, நாங்களோ அதாவது சிறிய பாலர்கள். சரி அண்ணா, எங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன்னு சொல்றீங்களே, திருமணம் வேண்டாம், எங்களுக்கு கல்யாணம் வேண்டாம். அண்ணா, என் மனதில் தோன்றுவது மொத்தம் எனக்கு கண்ணாலம் என்னன்னே தெரியாது. நீ ஏன் கல்யாணம் எனக்கு பண்ண? தெய்வா என்னங்க இதோ தமையமார் உரைக்கிறார். அண்ணன் அம்மையார் இருக்குள்ள எங்களுக்கு எது கல்யாணம்? அதனால எங்களுக்கு கல்யாணம் வேண்டாம். சொத்துல குறவா, நாங்க சொகுசா தானே இருக்கிறோம். இல்லப்பா கல்யாணம் தம்பி, உங்களுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்ல. கல்யாணம் செய்து எப்பயும் இருப்பதை போலவே நம்ம கூட்டு குடும்பமாவே இருக்கலாம். அதனால உங்களுக்கு திருமணம் செய்தலாம் என்று ஆசைப்பா. இங்க வாருங்கள். அதாவது நாம எப்பவுமே அண்ணன் தம்பிகள் இணைபிரியாம மூவரும் வாழ்ந்திருந்தோம். எங்களுக்கு திருமணம் ஒன்று ஆகிவிட்டால், அதாவது எங்களுக்கு திருமணம் ஆகிய பிறகு எங்க வீட்டுக்கு வரக்கூடிய மருமக நம்மள மாதிரி நல்லவா இருந்தாதான் ஆச்சு. அவ ஏதாவது நம்மளுடைய குடும்பத்தை கெடுத்து விடுவா. நீ அப்படியெல்லாம் நினைக்க கூடாது. சரியா? உங்களுக்கு திருமணம் செய்தே தீர வேண்டும். அண்ணா, நீ திருமணம் திருமணம் என்று திரும்ப திரும்ப சொல்ற. எனக்கு அதுல பிடிமானம் இல்லை. நான் சொல்வதை விட நீ சொன்னாதான் சமயமார் ஒப்புக்கொள்வார்கள். நீ எடுத்துரைமா. நான் எடுத்து வளர்த்துற குழந்தைங்க என் பேச்ச மீறுவாங்களா? கண்ணே, அதாவது உங்க அண்ணா என்ன சொல்றாருன்னா, எத்தனை நாள் நீங்க தனிமையோடு இருப்பீங்க, நானும் என் கணவர் எத்தனை நாள் தனிமையோடு இருப்போம். கண்ணே, எப்படி உங்க அண்ணனுக்கு நான் அண்ணி மாதிரி மனைவியா இருக்கிறனோ அது போல உங்களுக்கு ஒரு மனைவி வேணும்பா. அப்பதான் நம்ம குடும்பம் மென்மேலும் மென்மேலும் வளரும். எத்தனை நாள் இப்படி அரியா பசங்களா இருப்பீங்க? கல்யாணம் பண்ணி வச்சாதான் குடும்ப கஷ்டம் என்னன்னு தெரியும், வாழ்க்கைனா என்னன்னு அப்பதான் தெரியும். கல்யாணம் பண்ணாதான் வளருமா? இல்லப்பா, வாழ்க்கை என்னன்னு தெளிவா தெரியும். தம்பி குப்புசாமி, என்னை போல மன்னர்களும் என்னை போல ராஜர்களும் நம்ம குலத்தில் வந்தவர் சொல்வார், 2 தமிழர்களும் வயது வாலிபன் இருக்கிறார். அவர் மட்டும் திருமணம் செய்திருக்காரு. ஒரு தாய் தந்தை இருந்திருந்தா தற்க பருவத்துல சிறிய பாலர்களுக்கும் திருமணம் செஞ்சிருப்பாங்க. இந்த தாய் தந்தை இல்லாதனாலதான் அவளுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்காதுக்கிறான் அப்படின்னு என்ன இழிவாக பேசுவார். ஓ, ஒன்ன தாழ்வாக பேசுவாங்க எங்களுக்கு கல்யாணம். ஆமாப்பா, கல்யாணம் பண்ணாத முன்னாடியே உங்களுக்கு வளர்ந்துருக்கும்ல. இல்லடா, அம்மா சொல்லுது கல்யாணம் பண்ணா தான் வளருமா குடும்பம். அப்படி அண்ணனையும் தவறா பேசுவாங்க. அப்பம்மா இருந்தா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க இறந்த காரணத்தினால அவங்க அண்ணன் கூட பண்ணி வைக்க கூடாதா? அவங்க அண்ணனுக்கு தான் பண்ண கூடாதுங்கிற ஒரு ஞாபகம் இல்ல. வந்தால மருமவ அண்ணின்னு ஒருத்தி எடுத்து வளர்த்தனால அவதான் சொல்ல, நீ என்னை கேவலமா பேச மாட்டாங்க. அதனால நீங்க கல்யாணம் என்னமோ சொல்ல ஏப்பா அம்மா, நீ கொஞ்சம் அண்ணன் இல்லைம்மா. ஏங்க உங்க அண்ணனுக்கு வளராதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு ஜாதி எக்ஸ்ட்ரா என்னடா குழந்தைங்கிட்ட பேச்சு இல்ல. நீ தான் வளர்ந்து பேசாத நிப்போ. குழந்தைங்களா வளர்த்துட்டேன். அம்மா கண்ணு, அம்மா நீங்க கல்யாணம் பண்ணிக்காங்கப்பா. கல்யாணம் பண்ணியதான் ஆகணும். ஆமா. யோசனை என்ன தம்பி?
நீங்க திருமணம் செய்துக்கோன்னு சொல்றீங்க. சரி. அதாவது என்னுடைய அபிப்பிராயம் என்ன தெரியுமா ஆ. அண்ணா, நாம எப்படி அண்ணன் தம்பிகள் மூவரும் இணைபிரியாம இருக்கிறோமோ அது போல எனக்கும் அண்ணனுக்கும் திருமணம் செய்யறதா ஒரு வீட்டு பெண்களா வேணும். அதாவது அவங்க இருவரும் அக்கா தங்கையா இருக்கணும். ஏன்னா அப்பதான் குடும்பத்தோடைய கஷ்டம்னா என்ன, பாசம்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியும். எனக்கு ஒரு ஐடியா வருது. ஏன் ஒரு வீட்டுல 2 பிள்ளை கருத்தை பண்றத அண்ணி நாம 2 பேரும் பண்ணிக்கிட்டா மூணு பேரும் ஒரே இடத்துல தான் இருக்கணும். அந்த பையன் இப்படி புரியாத சொல்லுது. ஆற கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? இப்ப ஒரே குடும்பத்துல சேர்ந்த 2 பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வரத நாங்க 2 பேரும் அண்ணிவே பண்ணிக்கிட்டோம். வெகு வரிசை புண்டையா கருவா புண்டை வாயினேன். நான் அப்பயே என் பையன் கூட சேராத கூட சேர்ந்து என்னன்னா கேக்குறான் பாரு. சரி விடாதனால ஒரு டப்பா தண்ணி தானே. அம்மா தம்பி சொன்னது போல ஒரே குடும்பத்தை சேர்ந்த பிள்ளையா இருந்தா நாங்க பண்ணிக்கிறோமா? ஆகட்டும்பா. தேவி, என்னங்க தெய்வா, ஓஹோ நாம எப்படி இணைபிரியாத வாழ்கிறோமோ ஆமா. அதே போல ஒரே குடும்பத்து பொண்ணா கொண்டு வந்தா நாம ஒரே குடும்பமா இருக்கலாங்கிறாரு. ஆமாங்க. அதே போலவே நாங்க ஒரே குடும்பத்துல ஒரே வீட்டுல ஒரே பெண்ண 2 பேருக்கும் ஒரு வீட்டு பெண்ணாகவே கொண்டு வரப்பா. அதமா பத்திரமாக இருங்க. நாங்களும் பொண்ணு பார்க்க வரோம்னா கண்ணு, பொண்ணை பார்த்த பிறகு உங்களை அழைத்து போகிறோம். ஆமா. நீ பார்த்துட்டு விட்டாதானா? ஆமாப்பா, பொண்ணு பார்க்கணும். இருமா அப்பா பார்த்துட்டு விட்டாதான் உங்களுக்கு. பொண்ணு பார்த்துட்டு விட்டாதான். இந்த பையன் என்னோட சின்ன பையனாகிறான். சின்ன பையனாகிறான் தெரிய மாட்டேங்குதுப்பா. ஆமாப்பா, ஒரு இடத்துல பாப்போம், பொண்ணு பிடிக்காத கூட இருக்கும். இன்னொரு இடத்துல பாப்போம். அந்த மாதிரி நாங்க பொண்ணை பார்த்து உங்களுக்குன்னு பார்த்து வரோம். அப்புறம் உங்களை கூட்டிட்டு போய் காட்டுறோம். பசங்களுக்கு பொண்ணு பாக்குறீங்க. ஆமாப்பா. சரி தம்பி, அண்ணா அந்த வருஷத்துலங்க நாங்க பொண்ணு பார்த்து வரோம். எனக்கு மைசூர் பாக்கு பிடிக்க இருக்குதா? எல்லாம் இருக்குது போப்பா. உனக்கு இனிப்புலயே செஞ்சு வச்சுக்கிறப்ப தேனிலயும் ஊத்தி வச்சுக்கிறோம். எனக்கு பால் கொடுக்க காவலா இதோ. ஏய், நம்மளுடைய தமிழுக்கு பொண்ணு பார்க்க போனோம். போவக்குள்ளேயே நாம கொண்டு போற சீதனத்தை பார்த்து உடனே கொடுக்காதவங்க கூட கொடுக்கணும். இல்லப்பா, பொண்ணு. ஆமா. அதனால முத்து வயிறு கோமேதம் சொல்லக்கூடிய ரவணத்தினங்களை மூட்டை மூட்டையா உள்ள தூக்கிட்டு வா. உள்ள இருக்குது நம்ம அரண்மனையில. ஆமா, எடுத்துட்டு வா. சமயமாருக்கு முன்பாக போகலாம் என்று போகவில்லையிலே அதே நேரத்தில் அம்மையாராகப்பட்ட சிவகாமி அம்மா சமையல்